வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தர நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தில் வெற்றி பேமெண்ட் ஸ்ரீனிவாச சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியோட உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என சொல்லிக்கொண்டு மாலை நேரம் ஒரு 1:30 மணி இருக்கும். ஒரு ஹோட்டல் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. கூட்டங்கள் அலைமோதுது. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கார், ரிச்சான கார் வந்து நிற்குது. அந்த கார் என்ன ஒன்று, அந்த கார் கதவு திறந்து விடுறதுக்கு ஒருத்தர் போய் திறந்து விடுறாரு. ரிச்சான மனிதர் ஒரு அழகாக வந்து ரிச்சாக வந்து உள்ளே நடந்து வர்றாரு. பா அப்படின்னோடனே உடனே சார் அந்த சீட்டு சார் அப்படின்னு ஒருத்தர் கை காட்டுறாரு. போய் அந்த சீட்டில் போய் உட்காராரு. ஒரு சீட்டு காலியாக இருக்குது. இருக்கிறதே 2 சீட்டு தான். மீதி எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவர் போய் சாப்பிட உட்கார்றாரு. சாப்பாடுன்றாரு. அவர் சரி எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கத்து சீட்டு காலி, அந்த சீட்டில் ஒரு பெரியவர் வந்து உட்கார்றாரு. அவர் கொஞ்சம் வயது மூத்தவர், கொஞ்சம் தாடியுமா அழுக்கு சட்டையுமா கொஞ்சம் இருக்கார். இருந்தாலும் சாப்பாடுன்றார். உடனே அந்த பெரியவர் மேலேங்கே அவர் பார்த்துட்டு, பெரியவரே நீங்கள் போங்க, வேறு எங்கன்னா உட்காந்து சாப்பிட முடியாது பாருங்கண்ணா. இல்லை தம்பி, எனக்கு பசி எடுத்துச்சு, இதுக்கு மேலே சாப்பிடாம எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. டக்கு டக்குன்னு சாப்பிட்றாரு. இவர் அவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு மேலேங்க நீயும் என்னடா அப்படின்ற மாதிரி முகம் சொல்லி போட 2 வாய் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு, தம்பி இந்தா அப்படின்னு பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பாடை விட்டுட்டு போயிடாரு. அந்த பக்கத்தில் இருக்கவங்களும் அந்த பெரியவரும் சொல்கிறாங்க, ஐயா சாப்பிடுங்க, ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை, சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. இல்லை பரவாயில்ல ரெண்டுன்னு ஒரு கீத்தோடு அவர் கிளம்பி போகிறாரு. அந்த பரிமாறி அந்த தம்பி அப்படி பார்க்குறாப்புல. பார்த்துட்டு இதோடைய அருமை அவருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அந்த பெரியவர் அவரை பார்த்து சிரிக்கிறார். ஏன்பா உன்னை சாப்பிட்டுட்டு போக சொன்னால் விட்டுட்டு போறியாப்பா, உன் வேலையை பாரியா அப்படின்ட்டு போயிட்டார். ஒரு சாப்பாடு என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாளும் ஒதுக்கப்படுற விஷயம் சாப்பாடு. அந்த சாப்பாடு வந்து கடவுள் வந்து உனக்கு இன்றைய டைம் இன்னைக்கு உனக்கு படைக்கப்பட்ட உணவு, அது கொடுக்கப்பட்ட உணவு. அதை உதாசீனப்படுத்திட்டு அவர் பண்ண போகிறாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றவங்க நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் ஒரு ஹோட்டலில் போய் உட்காடுறோம், உட்காந்து சாப்பிடும் போது பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்களுடைய சுச்சுவேஷன், அதுக்காக நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது. நீ வந்தது எதுக்கு? சாப்பிட வந்திருக்க. உன் சாப்பாட்டு வேலையை அழகாக சாப்பிட்டு நீ கிளம்பி போக வேண்டியது தானே. பக்கத்தில் உட்கார்றவன் யார், மனுஷன் எப்படி இருக்கான், இதெல்லாமா பார்க்கணும் வாழ்க்கையில். இன்றைக்கி அப்படி தான் பார்த்துட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. நீ பிறக்கும் போது எப்படியாப்பட்டவனு உனக்கு தெரியாது. நீ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படியாப்பட்டவனு, உன் குடும்பம் எப்படி, நம்ம வாழ்ந்த வாழ்க்கைகள் எப்படின்றது தெரியும். கஷ்டப்பட்டு தான் வந்திருப்போம். ஆனால் கொஞ்சம் பண காசு வந்தவொடனே டேபிளில் உட்காந்து சாப்பிட்றவங்க கூட நம்மளுக்கு வசதியானவனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம், ரிச் ஆனவனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம், கொஞ்சம் அப்படி இப்படியும் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறோம். ஒரு மனுஷன் சூழ்நிலை அவங்ககிட்ட இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ முடியும். இந்த உலகம் வந்து பெரிய ஒரு விஷயம். அதில் யார் யார் எப்படி வாழ்கிறாங்க என்பது வந்து ஒரு கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு நாடக மேடை. இது ஒரு நாடக மேடையில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாருமே. இதுதான் உண்மை. உதாசீனப்படுத்திட்டு அவர் பண்ண போகிறார். ஒரு சாப்பாடு என்பது வந்து சாதாரணமாக அசால்ட்டாக விட்டுட்டு போயிட்டார். அந்த சாப்பாடு எங்கே போகும் மறுபடியும் அந்த சாப்பாடு? அதுக்காக எத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் உழைச்சி, எங்கெங்கெல்லாம் ரேட் ஏறி, எங்கெங்கெல்லாம் பணமாக வந்து எங்கெங்கே சாப்பாடாக வந்து உட்காந்துருக்கும். அதை தூக்கி குப்பையில் போடுவாங்க. அது எங்கன்னா வெளியில் போகும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு செஞ்சுரின்னு சொல்லுவாங்க. செஞ்சுரினா ஒவ்வொரு மனுஷனுக்கும் செஞ்சுரினா என்னன்னா, காலையில் இருந்து சாயங்காலம் முடிஞ்சு இரவு நேரத்தில் போய் தூங்குறோம் பார்த்தியா, அதுதான் செஞ்சுரி. அந்த செஞ்சுரி அடிக்கிறான் பாருங்க, கரெக்டான நாட்கள் வரையும் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு. தூங்கினதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையே கிடையாது. நீ தூங்குறீங்க பார்த்தீங்களா, எல்லா மனிதரும் நைட்டு தூங்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை இல்லை, இது கடவுளுடைய வாழ்க்கை. அடுத்தது கடவுள் வந்து நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு உனக்கு உண்டான வாழ்க்கையை நான் பார்க்குறேன்ட்டு அவர் கொடுக்கப்பட்ட வாழ்க்கைகள். நீ தூங்கி எழுந்தன்னா நீ எழுந்திருக்கணுன்றதே கடவுள் தான் முடிவு பண்ணணும். அடுத்த செஞ்சுரிக்கு நீ ரெடியா, அடுத்த வாழ்க்கைக்கு நீ ரெடியா இருக்கியா அப்படின்றது கடவுள் தான் முடிவு பண்ணணும். நீ எழுந்திருக்க கூடாதுன்ட்டேன்னா கடவுள் உன் கதையை முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அவ்வளோதான், உன்னுடைய டைம் முடிஞ்சு போச்சுன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இவ்வளோ வாழ்க்கைக்கு இடையில நம்ம வாழ்க்கையே இதுதான். நம்ம ஒரு மாயாஜாலமாக வாழ்ந்துட்டுருக்கோம். வந்து படுக்க போகிறோம், தூங்க போகிறோம்,
நம்ம கதை முடிஞ்சு போச்சு. அடுத்த செஞ்சுரிக்கு நாளை காலையில் எழுந்திரிக்கணும். அதுக்குள்ள அந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு நம்மளுக்கே தெரியாத ஒரு காலகட்டத்துல வாழும்போது, உட்காந்து சாப்பிட்றவங்க கூட நீ நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டா, இது எந்த விதத்துல நியாயம் உலகத்துல? உன் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்றவங்க கூட ரிச்சா இருக்கணும். உன் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்றவங்க கூட டீசெண்டா இருக்கணும்னா, இது எந்த விதத்துல நியாயம்? நீயே வாழ்வே வாழ மாட்டியா? இருப்பியா இருக்க மாட்டேன்னு தெரியாது. அப்படியே ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். தூங்கி எழுந்திரிப்போமா, நாளைக்கு ஐயா 5 கோடி நம்மளுக்கு லாபம் வருது. ஒருத்தங்கிட்ட இருந்து அடிச்சுன்னு வர போறோம், சம்பாரிச்சுன்னு வர போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீ நைட்டு தூங்கும்போது, நாளைக்கு நீ முழிப்பியா என்பதை வந்து கடவுள் தானே சொல்லணும். அந்த இரவு காலகட்டத்துல அவர் தானே முடிவு பண்ணணும். இப்படி ஒரு பயம் என்பது மனிதன் வாழாம தானே இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த இரவு என்பது வந்து நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது. இது கடவுளுடைய செஞ்சுரி அது. அவரு என்ன முடிவு எடுக்கிறோ அதுதான். அந்த ஒரு காலகட்டத்தையே நம்ம மறந்துடுறோம். மத்தவன இளக்காரம் பண்றது, இதெல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய கொடுமையான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. ஏய்யா நீ சாப்பிட போனா சாப்பிட்டு அழகா எந்திச்சு போயினே இரு. பக்கத்துல உட்கார்றவங்க கூட இப்படி இருக்கணும்னு நினைக்கும் போது, அப்புறம் எப்படி இந்த கடவுள் வந்து உங்களெல்லாம் வச்சுட்டு இருப்பாரு இந்த பூமியில? நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு எல்லாம் வந்து பண வசதி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பான்னு தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவன் பிறக்கும் போதே கோல்டு காயின்லயே பிறந்த மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதனால வாழ்க்கையில பகல் மட்டும் நம் கையில இருக்கும். அந்த பகல்லையே எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஆக்சிடென்ட் நடக்குது, அடிதடி நடக்குது, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஆனா தூங்குனதுக்கு அப்புறம் கடவுளுடைய சித்தம். அதனால மனிதர்களே யாரும் ஆடாதீங்க. நமக்குன்னு கொடுக்கப்பட்ட விஷயத்த மட்டும் கரெக்டா பண்ணுங்க. மத்தவங்கள உங்களுடைய சுயநலத்திற்காக கஷ்டப்பட வைக்காதீங்க. உங்களுடைய சுயநலத்திற்காக மத்தவங்கள கஷ்டப்பட வைக்காதீங்க. ஹோட்டல்ல போனா அழகா சாப்பிடுங்க. உங்களுக்கு தேவையானத சாப்பிட்டுட்டு அழகா வாங்க. எதிர்க்க யார் உட்கார்றான், பக்கத்துல யார் உட்கார்றான்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீ எதுக்கு வந்த? சாப்பிட வந்த. அந்த சாப்பாட மட்டும் சாப்பிட்டுட்டு அழகா போயிட்டே இரு. இது ஒரு நிம்மதியான ஒரு உலகத்துல நீங்க பண்ற ஒரே ஒரு செயல் இது மட்டும் தான் இருக்கணும். யாரையும் இழிவுபடுத்தாதீங்க. சாப்பிடுற இடத்துல வந்து அந்த பெரியவர் அதுக்கப்புறம் சாப்பிட்டாரா? அவர் என்ன ஃபீல் பண்ணியிருப்பாரு? நம்ம உட்கார்ந்தனால அந்த தம்பி பட்னியோட எந்திச்சு போதான்னு நினைச்சிருப்பாரா இல்லையா? அப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு கூட நம்ம தகுதி இல்லையா இல்லையான்னு நினைச்சிருப்பாரா இல்லையா? பட்னியா இருந்தாலும் பரவாயில்ல. கிடைக்கிறத வச்சு நாங்க ரோட் பிளாட்ஃபார்ம்ல வாங்கி சாப்பிட்டு அந்த உடல்நிலையை கெடுத்துக்கணும்னு நினைப்பாரா இல்லையா? நீ ஒருத்தனுடைய பந்தாவும், உன்னுடைய சுயநலமும் எத்தனை பேர் எந்த விதத்துல பாதிக்கின்றத முதல்ல புரிஞ்சுங்க. அதனால எங்க ஹோட்டல் போனாலும், எங்க போனாலும் மத்தக்கு மதிப்பு, மரியாதை மனிதர்களுக்கு கொடுத்து அழகாக உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.